ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீர தொடர்பில் பகிரப்படும் போலி கடிதம். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் திலீப் ஜெயவீர அதிலிருந்து விலகுவதாக கூறி சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வரும் கடிதம் போலியானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அதில் சர்வஜன சக்தியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதாக திலீப் ஜெயவீர அறிவித்தார். இருப்பினும் தற்போது இத்தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என அவர் சர்வஜன சக்தி கூட்டணிக்கு அறிவித்திருப்பது சமூக வலைதளங்களில் கடிதம் ஒன்று பகிரப்பட்டு வருகிறது. இந்த உண்மை தன்மை குறித்து ஃபெக்ட் சீக்கர் ஆராய்ந்து பார்த்ததில் இத்தகைய தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் மேற்கூறப்பட்டவாறு பகிரப்படும் கடிதம் போலியானது எனவும் திலீப் ஜெயவீரவின் கட்சியான தாயக மக்கள் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஹேமகுமார நாணயக்கார உறுதிப்படுத்தியுள்ளார். சுமந்திரனை சந்தித்த நாமல் ராஜபக்ச. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனுக்கும் இடையில் இன்றைய தினம் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச வெற்றி பெற்றால் வடக்கு கிழக்கு எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் மாவட்டங்களின் அபிவிருத்தி குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக தெரியவந்துள்ளது. வட மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் துறை உறுப்பினர் கேதார்நாத் காசிலிங்கம் இதனை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து செயற்பட தயார் என நாமல் சுமந்திரனிடம் தெரிவித்துள்ளார். அந்த பகுதி மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதுடன் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் சிறந்த எதிர்காலத்தையும் பெற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக நாமல் இதன்போது உறுதியளித்தார். தேர்தலில் வெற்றியடைந்தால் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள குடிமக்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் ஒன்று உறுதி செய்யப்படும் எனவும் நாமல் சுட்டிக்காட்டினார். ஜப்பானில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஜப்பானில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.6 பதிவாகியுள்ளது. குறித்த தகவலை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் மியாசாகியில் ஏற்கனவே 6.9, 7.1 ரிக்டர் அளவில் இருமுறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டு திரும்பப் பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் உதவியாளர் நியமன போட்டி பரீட்சை குறித்து வெளியான தகவல். பெருந்தோட்ட ஆசிரியர் உதவியாளர் நியமன போட்டி பரீட்சை நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய ஆசிரியர் உதவியாளர் நியமன போட்டி பரீட்சை இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தன்னாட்சி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலனை செய்த நீதிமன்றம் இடைக்கால தடையுத்தரவை பிறப்பித்த சட்டத்தரணி பைசர் முஸ்தபா தெரிவித்தார். அத்தோடு செப்டம்பர் 4 வரை இந்த இடைக்கால தடையுத்தரவு நடைமுறையில் இருக்கும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆசிரிய உதவியாளர் நியமன ஏற்பாடுகள் முறையாக நடக்கவில்லை என்பதாக தெரிவித்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை. காஷ்மீரின் ஆனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள கோகர்நாக் வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இராணுவ சிறப்பு படைப்பிரிவினர் அங்கு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது இராணுவ வீரர்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனையடுத்து இராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தினர். இந்த மோதலில் 2 இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் அங்கு இரு தரப்பினருக்கிடையே தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம். லஞ்சமாக 5 கிலோ உருளைக்கிழங்கு கேட்ட காவலர் சஸ்பெண்ட். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் மாவட்டத்தில் உள்ள சௌரி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் ராம் கிரிபால் சிங் அண்மையில் ஒரு வழக்கை முடித்து வைப்பதற்காக விவசாயி ஒருவரிடம் 5 கிலோ உருளைக்கிழங்கு கேட்டு தொலைபேசியில் பேசிய ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அந்த ஆடியோவில் விவசாயிடம் 5 கிலோ உருளைக்கிழங்கு வேண்டுமென்று ராம் கிரிபால் சிங் கேட்பதும் அந்த விவசாயி தன்னால் 2 கிலோ உருளைக்கிழங்கு தான் தர முடியும் என்று கூறுவதும் பின்னர் இறுதியாக 3 கிலோ உருளைக்கிழங்கை பெற்றுக்கொள்ள ராம் கிரிபால் சிங் சம்மதம் தெரிவிப்பதும் பதிவாகியுள்ளது. இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் ராம் கிரிபால் சஸ்பெண்ட் செய்து கன்னோஜ் மாவட்ட எஸ்பி அமித் குமார் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து குமார் சங்கக்கார விலகல்.
இந்தியா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளருமான குமார் சங்கக்காரா அந்த பதவியிலிருந்து விலக உள்ளதாக கூறப்படுகிறது. குமார் சங்கக்காராவுக்கு பதிலாக இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் அவரது பதவிக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகிய ராகுல் டிராவிட் ஏற்கனவே IPL தொடரில் ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக இருந்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் அவர் ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக வர அதிக வாய்ப்புள்ளதாக நம்பப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் பள்ளிவாசல் முகாம் மீது இஸ்ரேல் கோர தாக்குதல். கிழக்கு காசாவில் மக்கள் தஞ்சமடைந்திருந்த பள்ளிவாசல் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பஜர் எனப்படும் பகல் நேர தொழுகையில் மக்கள் ஈடுபட்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் 4 பள்ளிவாசல்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2 பள்ளிவாசல்கள் மீது நடந்த தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்தனர். அதற்கு முந்தைய நாள் நடத்தப்பட்ட தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த தாக்குதல்கள் இந்த பள்ளிவாசல்களில் ஹமாஸ் கிளர்ச்சியாளர்கள் ஒளிந்திருப்பதனால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என இஸ்ரேல் நியாயப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் வெளிநாட்டவர்கள் மோதல். கொழும்பு வாதுவ பிரதேசத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சீன பிரஜைகள் 2 ஹோட்டலில் வைத்து தாக்கி விடுதியின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த நேபாள பிரஜைகள் 2 கைது செய்யப்பட்டதாக வாதுவ காவல்துறையினர் தெரிவித்தனர். நேபாளத்தை சேர்ந்த பதகானிஸ் மற்றும் ஆல்சாரியா கல்யாண் ஆகிய 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறையின் கூற்றுப்படி நேபாள நாட்டவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 2 சீன பிரஜைகள் குழுவுடன் உரையாடிய பின்னர் அவர்களை தாக்கி சொத்துக்களை சேதப்படுத்தினர். சந்தேக நபர்கள் பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர்.